எனக்கு வந்து அது பிடிக்காது. வீட்டில் சில நேரங்களில் கனடாவில் இருந்து வந்திருக்குது, சுவிஸ்லேருந்து வந்திருக்குது, ஜெர்மனி இப்படியான சில விமர்சனங்கள் வர்றதுக்கு ஒரு பட்டியல் வந்து ஒரு 3-4 லிஸ்ட்டில் வருது. வந்து அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்க. யார்கிட்ட சட்டை இது? அச்சா சட்டையோ? ஆறு சட்டை. இது பாய். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாளும் இன்னும் ஒரு காணொலியின் மூலமாக உங்களை சந்திக்கும் தருணம் மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பிரகிதான். இந்த நாளும் கூட நாங்கள் இன்னும் ஒரு காணொலியை தொடங்க ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன காணொலின்னு சொன்னால், இன்றைக்கு கூட ஒரு நேற்று நாள் கூட நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு கொமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு கொமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி பதிவு செய்திருக்கிறீர்கள், ஏன் உங்களோட ஃபேமிலிக்கு மேலே இப்படி எரிச்சல் கொள்கிறாங்க, பொறாமல் கொள்கிறாங்க என்ற உங்களுக்கு விளங்கவில்லையா, உங்களுக்கு புரியவில்லையான்றது ஒரு கேள்வி உண்டு. மேலே அதுக்கு கூட அதை வந்து இந்த நாளில் வந்து நான் உங்களுக்கு ஒரு காட்சியாக அதை ஒரு பதிவிடலாம்னு நினைத்திருக்கிறேன். அதான் இன்றைக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் பதிவு செய்யப்படும். அது இது வந்து மேலே பார்க்க போனால் இன்றைக்கி ஏன் மக்கள் அப்படி என்ன ஒரு பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. மேலே அந்த பக்கம் பார்க்க போனால் நாங்களும் நாம் மேலே அது தவறுண்டு நாங்கள் நினைச்சு செய்யலை. அது இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஒரு தவறாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். என்ன ஸோ அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலை புதுசாக யாராவது வருவீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மேலே நமக்கு ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இந்த நாள் வீடியோவுக்கு போக முன்னமாக கடவுளின் வசனம் ஒன்று சொல்லுகிறது. தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். உண்மையில் பாருங்க, இல்லை கடவுள்ன்றது மேலே நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கடவுள்ன்றது வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் அன்பானவர், அவர் நீதி உள்ளவர், அவர்கிட்ட வந்து சகல நன்மையான குணாதிசயங்களை தான் மேலே கடவுள்கிட்ட நாம் காணக்கூடிய இருக்கும். அப்போ கடவுள் வந்து மேலே உண்மை உள்ளவர். என்ன அப்போ நாங்களும் அவரிடத்தில் வந்து உண்மையாக இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சு, அவர் மேலே விசுவாசம் வச்சு, அவரை போல நாங்களும் வாழணும்ன்றத அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மாற்றப்படுகிறோம். அதனால் மேலே நான் வந்து கூடுதல் அப்படி பிரயாசப்படுறேன். நாங்களும் அப்படி இருக்கணும், அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ முடியும். இல்லாட்டி மனுஷர்கள் வந்து இப்படி தான் உலக பிரகாரமாக இருக்கிற ஆசைகள், அந்த பேரின்பங்கள், இச்சைகள் அதுகளுக்குள்ள விழுந்து போனார்கள் என்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க என்ன இன்றைக்கு பார்க்க போனால் குறைவுகளை, மற்றவனுடைய குறைவுகளையும் பிரச்சனைகளையும் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். மேலே எனக்கு வந்து அது பிடிக்காது. வீட்டில் சில நேரங்களில் வீட்டில் கூட யாராவது கதைச்சி கொண்டு இருந்தால் கூட நான் கேட்பேன், உங்களுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது? மற்றவர்களுடைய கூடுதலாக பார்க்க போனால் அந்த நாடகங்கள், சீரியல் பார்க்குறாக்கள் வந்து அந்த கூடுதலாக அதில் அதான் வந்து ஒன்று இருக்கும். என்ன ஒரே மேறியாக்கள கதையும் மற்ற குடும்ப பிரச்சனைகள் அதுகளை வந்து பேசி கொண்டிருப்பாங்க. மேலே அதை குறித்து நாங்கள் கதைக்கிறால எங்களுக்கு என்ன லாபம்? இது வந்து நம்முடைய இருதயத்தில் நிறைஞ்சிருமாக இருந்தால் ஸோ அப்போ என்ன குற்றப்படுத்துகிறதும் குறைவுகளை பேசுகிறதும் இதுவே நம்முடைய வாழ்வாக இருக்குமா இருந்தால் அதே நமக்கு நம்முடைய வாழ்வில் அது வந்து ஒரு விருட்சமாக வளர்ந்துடுமே. ஸோ அதுகளை நாங்கள் வந்து தவிர்த்து கொள்வது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய எல்லாவற்றுக்கும் அது நல்லது என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த நாள் வந்து வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ என்றால், நம்முடைய சாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஜொலி பிளாக் சாரு வந்து மேலாவாக வந்து சிறு பிள்ளைகள்ன்ற இன்னும் அதிகமான விருப்பம். அதே கட்டத்தில் நம்முடைய லிதியா குட்டி என்றாலும் கூட அவருக்கு நல்ல விருப்பம். அப்போ நேற்றைய நாள் கூட அவள் வந்து வெளியால் எங்கே கொழும்புக்கு போயிருந்தவா, வீடியோ போட்டிருந்தவா. அப்போ அந்த கட்டத்தில் வந்து நம்முடைய உறவுகள், நம்முடைய வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து
லிதியா குட்டிக்காக எங்களோட ஃபேமிலி சின்ன பிள்ளைகளுக்கான சில உடுப்புகள் இப்போ வந்து புதிய வருஷங்கள் எல்லாம் வருதுதானே அப்போ வேண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. அப்போ அதே கட்டத்தில் காலையிலே வெள்ளன அண்ணா அப்படி என்ன லிதியா குட்டிக்காக அந்த அக்கா வந்து ஜெர்மன்லேருந்து வந்தார் அக்கா லிதியா குட்டிக்காக நல்ல வடிவான உடுப்பெல்லாம் பண்ணி வந்திருக்கிறா. அது ஒருக்கா வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லியிருந்தவா. ஸோ மேலே வந்த உடனே கொடுத்த உடனே வந்து சொல்லியிருந்தவா. அப்போ நான் போய் அதை வேண்டிட்டு வந்தேன். அதை வந்து நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுதான் அந்த காணொலி. என்னென்றால் மேலே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், மேலே ஒரு மனுஷர் வந்து எங்களை நேசிக்கிறார்கள், எங்களோட பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். வரும்போது மேலே நாங்கள் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்குறதில்லே. நம்ம ஏன்னோ நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், பிரயாசப்படுறோம். எங்களால் எண்டளவு நம்முடைய பிள்ளைகளுக்கோ சரி மனைவிக்காக இருக்கலாம் எங்களுக்கோ சரி நாங்கள் வேண்டி போடுறோம். ஓகே சரி. ஆனாலும் நம்ம மேலே விருப்பம் வச்சிருக்கிற உறவுகள் நம்ம பார்க்குறவர்கள் வந்து அவர்களாக இது வந்து லிதியா குட்டிக்கு வரும்பொழுது இப்போ அதான் நான் சொல்லுவேன் என்றால் அன்பு வந்து கொடுக்கும். கடைக்கில் பாருங்க, நான் இப்போ கடைக்கில் நிற்கிறேன், வக்கையாக இருக்குது. என்ன கடை ஃபுல்லாக அப்படி சுத்த வரதானே வேறு என்ன கண்ணாடியெலாம் அடிச்சிருக்க கடைக்கு வைக்க ஃபேன் வந்து நிப்பாடிக்க ஃபேன் நிப்பாடி இருந்தால் வீடியோ எடுக்கும்போது சத்தம் மேலே நிப்பாடிக்கு எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அப்போ என்னென்றால் அன்பு வந்து மேலே அது கொடுக்குறது, அன்பு வந்து கொடுக்கும். அன்பு வந்து மேலே அது வந்து அது அன்பு வந்து பொல்லாங்கு செய்யாது, அன்பு வந்து துரோகம் நினைக்காது, அன்பு வந்து தீங்கி செய்யாது, அன்பு வந்து மேலே கொடுக்கும். அந்த பட்சத்தில் கூட வரும்பொழுது இப்படி நம்ம வீடியோ பார்க்குற உறவுகள் உண்டு. அந்த அக்கா கூட நேற்று கூட லிதியா குட்டிக்கு 2 உடுப்புகள் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. அப்போ அது கட்டத்தில் மேலே நம்முடைய பாருங்க, நாங்கள் கூட இந்த நாட்களில் நம்முடைய சொந்த பந்தம்னு சொல்ல போய் பார்க்க போனால் கடந்து வந்த நாட்களில் இருந்து பார்க்க போனால் நம்முடைய வெளிநாட்டு உறவுகள் வந்து எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ இந்த யூடியூப் மூலமாக நிறைய உறவுகள் வந்து நிறைய பேர் பழக்கமாக அப்படி இப்படி உண்மையில் நாங்கள் கூட கதைக்கிறது இல்லை தெரியாத ஆட்கள் கூட வந்து இப்படி நம்முடைய பிள்ளைக்காக கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா அப்படி தான் யாராவது வரும்பொழுது நமக்கு உடுப்புகள் ஏதாவது தந்துட்டால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா மேலே ஒரு கண்டன் வந்து எடுக்கிறது என்றால் மேலே ஒரு சரியான கஷ்டம். என்ன கண்டன் இன்றைக்கு அமைச்சு கொள்வது, ஒரு வீடியோவை அமைச்சு கொள்ளணுமேன்றது அது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இன்னொரு கண்டனம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா இப்படி தான் நம்ம நேசிக்கிற உறவுகள் கொண்டு வந்து ஒரு பொருட்களை தரைகளை நாங்களும் வந்து இந்த இப்படியெல்லாம் உடுப்பு லிதியா குட்டிக்கு எங்கள் கனடாவிலேருந்து வந்திருக்குது, சுவிஸ்லேருந்து வந்திருக்குது, ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன் மேலே நாங்கள் அதை ஒரு சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறோம்டா வீடியோவில் அதை வந்து நாங்கள் பப்ளிக்காக இப்படி சொல்கிறது. இப்படி ஜெர்மனியில் இருக்கிற அக்கா தந்திருக்கிறா, சுவிஸில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் தந்திருக்கிறா, ஒரு அண்ணா தந்திருக்கிறாருன்ட்டு நாங்களும் அதை ஒரு சந்தோஷமாக சொல்லுறது. அது பார்த்தால் இன்றைக்கு வந்து ஒரு மற்றவர்களுடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அது பார்க்க போனால் ஒரு நிறைய பேர் வந்து என்ன பொறாமப்படலாமோ எரிச்சலப்படலாமோ. அதனால தான் இன்றைக்கு இப்படி எல்லாம் ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னடா அவங்க மட்டும் இப்படி வருதா, அப்படி இருக்கிறாங்களா கொள்கிறாங்கன்னு அநேகர் நினைக்கக்கூடும். அதனால் இன்றைக்கு இப்படியான சில விமர்சனங்கள் வர்றதுக்கு பார்க்க போனால் நாமளே காரணமாக இருக்குதுன்ற மாதிரி நேற்று அந்த நாள் அந்த நிறைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் அந்த ஒரு கமெண்ட்ஸை வந்து வாசித்து யோசிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு கூட நாங்கள் கூட காரணமாக இருக்கிறோம். ஆனாலும் என்ன நம்ம இதுதான் நம்முடைய நோக்கம் என்னன்றது வந்து என்ன மற்ற மனுஷர்கள் தந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், மேலே தேங்க்ஸ் சொல்கிறோம். கட்டத்தில் மேலே ஒரு இஞ்சத்தை பொருட்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள பொருட்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்ன இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து இங்கே கூட பார்த்துக்கிங்க சொன்னால் ஒரு நார்மலாக ஒரு நல்ல சொப்டான குளத்தூள் வந்து பெருசாக இங்கே எடுக்க முடியாது. வெளிநாட்டில் நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு போட்டாலும் நல்ல ஒரு வக்கே இருக்கா, நல்ல ஒரு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அப்படியான இதுகள் வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் மேலே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வது, எங்களுடைய உறவுகளோட மக்களோட பகிர்ந்து கொள்வது, அதை நாங்கள் உண்மையில் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலே இருந்து அது ஒரு நன்றியாக சொல்லுவோம். அப்படி நமக்கு கிடைச்சிருக்குது என்று நாங்கள் சொல்லும் பொழுது உண்மையில் அந்த தந்த உறவுகள் கூட சந்தோஷப்படுவாங்க. அதை நாங்கள் கொடுத்து கேட்க அதை ஏற்றுக்கொண்டு அது உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு நன்றி சொல்லி நம்ம மேலே வைக்கும் போது ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே. மேலே ஒரு சின்னதாக ஒரு உடுப்பாக இருக்கலாம், சின்னதாக ஒரு சும்மா ஒரு மணி கூட இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கூட பிரயாசப்பட்டு வேணி கொண்டு வரணும். என்ன வெளியே போய் அங்கே கடை தெருவில் போய் பார்த்து
அது மாத்திரம் இல்லை, வெளிநாடுன்ற அப்புறம் சும்மா இல்லை, அங்கேயும் வந்து என்ன அவ்வளோ குளிர்கள் வெயில் அது மத்தியிலையும் கூட தான் மேலே அவர்களும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சு வேண்டி கொண்டு வந்து வர அந்த பொருட்கள். அப்போ அதே மாதிரி நாங்கள் அது ஒரு பெருமதியாக நினைக்கிறோம். என்ன அதை வந்து மேலே நாங்கள் ஒரு பெருமதியாக நினைக்கிறோம், அது ஒரு பெருசாக நினைக்கிறோம், அது ஒரு பெருசாக கருதுகிறோம். என்ன கருதித்தான் மேலே நாங்கள் ஒரு அது வீடியோவாக பப்ளிக் செய்கிறோம். அது கூட எங்களுக்கு ஒரு கண்டனாக அமைதுன்ற ஒரு நோக்கத்தோடு போடுகிறது. ஆனால் இதை பார்த்து தான் இன்றைக்கு நிறைய வித்தியாசமான விமர்சனம், அவர் செய்கிறார் இவர் செய்கிறாரோ அப்படி இப்படி இந்த கொமெண்ட்ஸ்கள் எல்லாம் பார்க்க போனால் நிறைய அதுகள் வரும். இதெல்லாம் வந்து பேச நேற்று கூட நாள் கூட எத்தனை பேர் நமக்கு கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தோம். இந்த கொமெண்ட்ஸ் பண்ணுறாக்கள் அவங்க எல்லாத்தையும் பர்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க, அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க, அதுகள் எல்லாம் எத்தனை பேர் அப்படி செய்வாங்க பேசுவாங்க, தவறாக இருக்கும், இதுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க. பார்த்தா இன்னும் பார்த்தா திரும்ப திரும்ப 2-3 கொமெண்ட்ஸ்கள் அப்படி இப்படியெல்லாம் தவறாக வருது. மேலே இந்த தவறான கொமெண்ட்ஸ் பண்ணுற ஆக்களுக்கு கூட நான் சொல்லுறேன், உங்களை பாருங்க ஒரு மேலே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 வரி எழுதிக்க கூட அதை நாங்கள் யோசித்து எழுதுகிறோம். என்னென்றால் சும்மா நம்ம கையால் எழுதுகிறதில்ல, நம்முடைய இருதயத்திலேருந்து அதை யோசித்து எழுதுகிறோம். எழுதி போட்டால் அப்புறம் அந்த எழுதின வார்த்தைகள் வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்புறம் அதுக்கு யாராவது ஒரு ரிப்ளை போடக்க அப்புறம் அதுக்கு முன்னால் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வரும். அப்புறம் அதுக்கு கீழே அப்படியாமன்ற ஒரு தவறான ஒரு பட்டியல் வந்து ஒரு 3-4 லிஸ்ட்டில் வருது. அப்போ இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக நம்முடைய கை செய்கிற வேலை இல்லை, இது நம்முடைய இருதயத்திலேருந்து வருது, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலேருந்து வருது. அப்போ இது நல்லதில்லை, ஒரு கூடாது, ஒரு மற்ற மனுஷரை பற்றி அப்படியாம் இப்படியாம் தவறான ஒரு இழிவான வார்த்தைகளை நாங்கள் எழுதும் பொழுது அதை பேசும் பொழுது நான் உண்மையில உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்றால் இது வந்து இப்போ ஒரு எங்களை நோக்கி எழுதுகிறீர்களாக இருந்தால் அது எங்களுக்கு பாதிப்பை விட அதிகமான பாதிப்பு அந்த எழுதுகிறவர்களுக்கு தான். அது இன்றைக்கு அந்த பாதிப்பு கடைசி வந்தாலும் வந்து உங்களால் உணர முடியாமல் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நேரம் ஒன்று, அந்த நேரம் அந்த அந்த விதைப்புக்குரிய அறுவடையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலே பார்க்க போனால் கடவுள் என்று நாங்கள் சொல்லலாமனால் கடவுள் ஒரு நியமத்தை கொண்டு வச்சிட்டார். இதுதான் பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் என்ற ஒரு பிரமாணம் தான் நடந்து கொண்டிருக்குது. ஸோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். அப்போ விதைக்கிறன்ற நம்ம போய் விவசாயம் செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், போய் கொண்டு நிலத்தை பண்படுத்தி போட்டு கொண்டு நெல்லை விதைக்கிறோம், அதுலேருந்து வருகிற மாதிரி அப்படியான விதை இல்லை. நம்முடைய இருதயமே ஒரு பெரிய ஒரு நல்ல நிலமாம். நம்முடைய இருதயம் வந்து ஒரு பெரிய நல்ல நிலம். ஸோ அதில் நாங்கள் விதைக்கிற விதைகள் வந்து என்ன விதை என்ற என்ன, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு விதையாக பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து உள்ளுக்கு இருக்கும். அது ஒரு நேரம் பரிசியாக வளர்ந்து அது நமக்கே அது ஒரு பலன் கொடுக்கறது மாதிரி போடும். ஸோ மேலே இது கூட என்னென்றால் ஒரு விதமான ஒரு அறியாமையினால் செய்கிற காரியம், அறியாமையினால் செய்கிற காரியம் அப்படியான ஒரு அறியாமை என்று தான் சொல்லணும். இன்றைக்கு அறியாமையிலான் முகப்போனால் கூடிய நிறைய விளக்கங்களை நான் சொல்ல விரும்பல. அறியாமையிலாத என்ன அறியாமை என்றக்க சரியான ஒரு இதுக்குரிய ஒரு அறிவு இல்லை. நான் அதான் சொல்லுவேன், அவரை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்குமா இருந்தால் வந்து நமக்கு வந்து அது புரியாது, எனக்கு கூட அது தெரியாது. எனக்கு அவரை அறிகிற அறிவிலால் நான் கொஞ்சம் வளர்கிறபடியாக எனக்கு சில காரியங்கள் வந்து இதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன பார்க்க போனால் இல்லை பூமியில் வந்து 2 சக்தி, ஒன்று வந்து அழிக்கிற சக்தி, ஒன்று வந்து உருவாக்குற சக்தி. இந்த 2 சக்தியும் தான் இயங்கி கொண்டு இருக்குது. அழிக்கலாம், ஒன்று உருவாக்கலாம். அப்போ ஒரு மனுஷனிட்டத்தில் வந்து 2ம் செயல்பட்டு கொண்டிருந்தால் அப்போ மேலே நமக்கு நாங்களே தீமையை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ கூடுதலாக தெரியாமல் இருக்கிறவர்கள், அறியாமல் இருக்கிறவர்கள் கொஞ்சம் நாங்கள் புரிஞ்சு கொண்டு கூடுதலாக நல்ல சக்திகளை உருவாக்கி கொண்டு அது நமக்கு நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன உருவாக்குற சக்தி என்றைக்கு நாங்கள் நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுகள், நல்ல செயல்பாடுகளை நாங்கள் செயல்பட இது உருவாக்கும். அழிக்கிற சக்தி என்றைக்க பார்க்க போனால் என்ன கோபம், வைராக்கியம், விரோதம், இப்படி நிறைய காரியங்கள் வந்து எல்லாம் அந்த அழிக்கிற சக்திகளை வந்து மனுஷர்கள் செயற்படுத்தி அதை உருவாக்கி அதையே பேசி கொண்டிருந்தால் அது விளையும். அது ஒரு பக்கத்தால் விளைஞ்சி பெரிய ஒரு மரமாக வந்து அதிலேருந்து ஒரு கனி உருவாகிற மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளாக வளர்ந்துடும். அதை பார்க்க போனால் இப்போ வரிசையால் அதுதான் இன்றைக்கு மனுஷருடைய வாழ்வில் பெரிய துன்பம், பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது.
ஸோ அப்படியான தீமையான வேர்களை நாங்கள் விதைக்கிறது வந்து நல்லதில்லை. ஸோ ஓகே அக்கா நான் இன்றைய நாள் கூட ஓகே நீங்கள் இப்போ யாராவது பார்க்குறாங்களே ஏதாவது நினைச்சாலும் அப்போ இதுதான் வந்து அந்த நோக்கம். இதை நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் காட்டுறது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்றதால பார்க்குறாக்கள் வந்து அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க எங்கேருந்து வந்து அப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அது வந்து தேவையில்லைன்றதை நாங்கள் விட்டுட்டு ஓகே அவங்க எப்படியா இருந்துட்டு போடுவோன்ட்டு நாம் இருப்பமாக இருந்தால் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா போய் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கலாமே மேலே லிதியா குட்டிக்காக செலக்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். பாருங்க அக்கா ஒரு நல்ல ஒரு அழகான சட்டை. நான் அப்படி வீட்டை போய் இப்போ நான் கடையில் நிற்கிறேன், வீட்டை போய் அவ போட்டு காட்டுவேன். இப்போ நாங்கள் கிறிஸ்துமஸ் வருஷங்கள் எல்லாம் வருது தானே அவ போடக்கூடியதாக இருக்கும். பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான சட்டை, நல்ல மாதிரி விசிறி கையில் எல்லாம் வச்சு நல்ல ஒரு மெல்லிய சாஃப்டான துணி. கூடுதலாக இங்கெல்லாம் பார்த்தா எடுக்கலாமோ தெரியலை. இது வந்து ஜெர்மனில் இருக்கிற ஒரு அக்கா வந்து சார் விட்ட கொடுத்தான்னு முதல்ல சொல்லியிருந்தேன். இது ஒரு சட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற வளர்றவா தானே ஓகே கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட நாங்கள் கட் பண்ணி போட்டு போடலாமே. ஸோ அப்போ இதுதான் ஒரு சட்டை என்ன அழகு. அடுத்தது வந்து இன்னும் ஒரு சட்டை ஒன்று இதுக்கு இருக்குது. ஓகே இங்கே இது ஒரு சட்டை பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. இது வந்து லிதியா குட்டிக்காக வண்டி கொடுத்து விட்ருக்குறா. கீழே எல்லாம் இப்படி வால் எப்படி எல்லாம் ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்குது. இதுவும் லிதியா குட்டிக்காக கொடுத்து விட்ருக்குறா. இது ஓகே இது ஒரு சட்டை. இது உண்டு. மற்றது வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு நெட் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு பிளாக் ஒரு ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்கா. இது வந்து எங்களுடைய மனுஷி செமினாக்குக்காக பண்ணி கொடுத்தாக சாரு சொல்லியிருந்தா தந்திருந்தவா. பாருங்க ஒரு பிளாக் கலர். இது வந்து அவளுக்கு அளவு வருமோன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். நான் அந்த அக்கா வந்து பிரியோசப்பட்டு பாருங்க வேண்டி கொடுத்துருக்காண்டேக்க அவன் அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ ஓகே மேலே இது வந்து காணும் அவளுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் நான் அளவுகள் 21 இன்ச்சு ஓகே இது வந்து அவள் கணக்காக இருக்கும். சார் கூட பார்த்துட்டு சொன்னிச்சு என்ன கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்கோண்டு. அப்போ நான் பார்த்து சின்ன மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து டேப்பை வச்சு அளந்து பார்க்க அளவாக இருக்குது. ஓகே அது அவளுக்கு கணக்காக இருக்கும். உடம்புக்கெல்லாம் நல்ல அளவாக இருக்கும், ஒன்றும் அடிக்க தேவையில்லை. மற்ற இதில் வந்து அந்த துணியில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது. அப்போ இன்னும் வந்து இறுக்கினால் இன்னும் கொஞ்சம் உடம்பு வச்சா கூட போடக்கூடிய மாதிரி இருக்குமே. ஸோ அப்போ இது வந்து 3 உடுப்பு வந்து மனசிக்காக வந்துருக்கு. 2 லிதியா குட்டிக்காக. ஸோ இதுவரை வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு கண்டனாக உருவாக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு நன்றி செலுத்தும் பொழுது இதை கூட பார்த்துட்டு இன்றைக்கு அநேகர் வந்து ஒரு பிள்ளையான கண்ணோட்டமாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு அதை பற்றி ஆச்சரியம் இல்லை. அது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். கூட இது ஒரு பதிவாக நான் உங்களோட பதிவு செய்திருக்கிறேன். பார்ப்போம் எம்மன் வேண்டா அப்படின்னு நம்ம வீட்டை லிதியா குட்டியோட அந்த 2 முருக்கா போட்டு காட்டையில் மட்டும் உங்களுக்கு நான் அதை காட்டிக்கொள்கிறேன். ஸோ இன்றைய நாளுக்குரிய பதிவுகள் வந்து இதுதான். இதுக்குரிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. பிள்ளைக்கு அச்சா சட்டியோ அச்சா சட்டியோ ஆறு சச்சி தந்தோ அண்டி தான் தானே. ஓ அது அப்பாண்ட பிள்ளை சோச்சு காய போட்டுருக்காங்க. இது அச்சா சட்டியோ பிள்ளைக்கு வடியா இருக்கும். வடியா இருக்கு லிதியா குட்டிக்கு. இது அப்பாண்ட இது லிதியா குட்டி என்ன இது என்ன இது கையோ இது என்ன கையோ கை அப்படித்தான் பிள்ளைக்கு இது விசிறிக்காய். பாருங்க பிள்ளைக்கு புள்ளா இருக்கு அப்படி பாப்பா சூப்பர் சட்டியோ அப்படின்னா பாப்பா அச்சா ஒரு இது அப்பாண்ட தோச்சு போட்டுக்கிறாக்கா. அவருக்கு அப்போஸ் கொடுத்துங்க சட்டை ஓடியா கொண்டு அச்சா சட்டை இது எப்படி இருக்கு பிள்ளைக்கு சட்டை சூப்பர் சூப்பர் சட்டை. பாருங்க லிதியாண்ட சட்டை எப்படி கண்டு கால் முட்டை இருக்கு கொஞ்சம் புள்ளா இருக்கேன்னு. யார்கிட்ட சட்டை இது அதிகோ அதிகம் கொடுத்தாச்சு அதிகம் கொடுத்தா. ஓ இது லிதியா பாப்பா சூப்பர் திரும்ப பின்னப்பா பின்னப்பா பாப்பா அச்சா என்ன அழகா இருக்கா பிள்ளைக்கு. அது பயப்பையா அழகா இருக்கும் சட்டை பிள்ளைக்கு. அழகா இருக்கும். காது வெட்டாமோ வடிவா இருக்கும் பிள்ளைக்கு சட்டை. அப்போ அம்மாண்ட சட்டை அம்மாண்ட சட்டை எடுத்துனா பாப்பா அம்மாண்ட சட்டை எடுத்துணும் அவங்க பைக்கில் எடுத்துணும். யார்கிட்ட சட்டை எடுக்க முடியாத
ஆ இதாட்டி சட்டை ஆமாண்டே ம் அம்மாண்ட சட்டை எப்படி வடியா இருக்கும் ஆ வடியா இருக்கும் அம்மாண்ட என்ன செய்யும் ஓகேயா ஆ அம்மாண்ட சட்டை வடியா இருக்கும் ஆ அப்போ நன்றி சொல்லுவோம்மா நாங்கள் ஆ ஆண்டிக்கு நன்றி சொல்லுவோம்மா என்ன நன்றி சொல்லுங்க பிள்ளைக்கு சட்டை இருந்தா நன்றி லிதியாக சட்டை இருந்தாக்க நன்றி நன்றி ம் நன்றி பாட்டு ஒன்று பாடிருக்கோம் அப்பா ஆ இதாட்டு அம்மானு சட்டை படியாக்க என்ன ம் காய் போடும் ம் அம்மாண்டே ம் ஆ இது பைக் இது அம்மானு சட்டை வைக்கிறேன் வைங்க வைக்கல வைங்கோ ஆ ம் மற்ற அம்மாண்ட அப்படி மட்டும் சட்டைங்க ஆ அதே எடுத்து வைக்கல வைங்கோ வைக்கல் வைங்க ஆ பிள்ளை வைக்கல் வைக்குது பாருங்க கோவணம்மா அதே மாதிரி வைக்கல் வைங்க வைக்கல் வைங்க கோவணம்மா ஆ ஆ ஆ சரி பட்ஜெட் ஆ எப்போ நாங்கள் போடுவோம் மாதிரி சட்டையை ஆ அப்போ போடுவோம் நாங்கள் கிறிஸ்மஸே போடுவோம் என்ன ஏண்ணா ஆ ம் சரி ஓகே அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோமோ பாய் சொல்லுங்கப்பா இங்கே பார்த்து சொல்லணும் பாய்